السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنما أموالكم وأولادكم فتنة صدق الله العلي العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சலாத்தும் சலாமும் நமது நாயகம் கண்ணியத்தின் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் குடும்பத்தினர்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஷுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக முமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் உண்டாகட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இன்றைய தேதியில் நம்முடைய இந்திய நாட்டினுடைய முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேருடைய பிறந்த தினம் இன்றைக்கு அனுஷ்டிக்கப்படுகிறது. இது அவருடைய பிறந்த தினம்னு சொல்றதை விட இன்னைக்கு நம்ம இந்திய நாட்டில் குழந்தைகள் தினம் என்பதாக இந்த நாளை குறிப்பெடுத்து கொண்டாடுகிறார்கள். அவர் பிறந்த நாள்ல ஏன் குழந்தைகள் தினம் என்று கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், அவர் குழந்தைகள் மீது அதிக அன்பு கொண்டிருந்தார். எப்பவுமே தன்னுடைய சட்டையில ஒரு ரோஜா பூ வச்சிருப்பார். சின்ன பிள்ளைகள் தன்னிடம் வருவதை அவர் எப்பொழுதுமே வெறுத்ததே இல்லை. எனவே இந்த நாளை, அவர் பிறந்த நாளை நம்முடைய நாடு குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறது. பள்ளிக்கூடங்களிலே சிறப்பாக குழந்தைகளுக்கென்று விசேஷமான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த குழந்தைகள் குறித்து மார்க்கம் என்ன சொல்லுகிறது? இந்த குழந்தைகள் குறித்து மார்க்கம் என்ன சொல்லுகிறது? அல்லாஹ் ரெண்டு இடத்துல பேசுவான் குழந்தைகள் விஷயத்துல. இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. ஒரு இடத்துல சொல்லுவான், நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளும் சம்பாதித்த பொருட்களும் குழப்பம் என்று சொல்லுவான். நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளும் நீங்கள் சம்பாதித்த பொருட்களும் குழப்பம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவான். இன்னொரு இடத்துல சொல்லுவான் ஜீனத்துல் ஹயாத்தி துனியா. இந்த குழந்தைகள் இருக்கே, இதுதான் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் இந்த பூமியில உண்டான அலங்கார பொருளுமா. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இப்ப நம்ம உலகத்தினுடைய நடைமுறையில எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு தாய் தந்தை ஒரு பெற்றோர் அவங்கள பார்த்த உடனே முதல் கேள்வி, நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன கேட்போம்? உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஆஸ்திக்கு எத்தனை, ஆசைக்கு எத்தனைன்னு கேட்போம். ஆசைக்குன்னு சொன்னா பெண் குழந்தை, ஆஸ்திக்குன்னு சொன்னா சொத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆண் குழந்தைன்னு அன்னைக்கு சொல்லி வச்சான். ஆனா இன்னைக்கு அது தலைகீழா மாறிடுச்சு. இன்னைக்கு தலைகீழா மாறிடுச்சு. ஆசைக்கு தான் ஆம்பளை பிள்ளை, ஆஸ்திக்கு பெண் பிள்ளைன்னு என்பதாக இன்னைக்கு பழக்கத்திலே சொல்கிறார்கள். வருகின்ற வழியிலே காதிலே விழுந்த ஒரு விஷயம், உங்களுக்கு என்ன பிள்ளைமா பிறந்திருக்கு? உங்க பிள்ளைய ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தீங்களே. அப்ப அந்த அம்மா சொல்லுது, ரொம்ப சந்தோஷமா வாயெல்லாம் பல்லா சொல்லுது, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கான், எனக்கு பேராண்டி பிறந்திருக்கான்னுச்சு. அப்ப இந்த அம்மா சொல்லுது, என்னத்தான் ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு, இன்னைக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கிறது சந்தோஷம் இல்ல, பெண் பிள்ளை பிறந்தாலாவது தவிச்ச வாய்க்கு தண்ணி மத்தி கொடுக்கும்னு சொல்லுது. என்ன சொல்லுது? பொம்பளை பிள்ளை பிறந்தாலாவது நீ தண்ணி தவிக்குதுன்னு சொன்னா தண்ணி மத்தி கொடுக்கும், ஆம்பளை பிள்ளை அப்படி இல்லை. உண்மையிலேயே இன்னைக்கு நடைமுறையில பாக்குறோம்.
ஆண் பிள்ளைகள், ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண் குழந்தைகள் பெற்றெடுத்த தந்தைமார்கள் சொல்லுகிறார்கள், இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்ததுக்கு நான் வைக்காமலே இருந்திருக்கலாம், இவனா எனக்கு தலைவலிதான் இருக்குதுன்னு சொல்றான். பரவாயில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊர்ல மிக பிரபலமான ஒரு தொழுகையாளி, ஒரு ஹாஜியார், அவர் சொல்றாரு, நான் என் பிள்ளைக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆம்பளை பிள்ளை. அந்த பிள்ளை இன்னைக்கு என்னை கேட்கிறான், உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறான். இவனுக்கு நான் பெற்றெடுத்து சீராட்டி பாராட்டி வளர்த்து பொன் பார்த்து கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் என்னை பார்த்து கேட்கிற கேள்வி, உனக்கு அறிவு இருக்கான்னு சொல்லி. ஆக இன்றைக்கு நடைமுறையில் ஆண் குழந்தைகளையோ பெண் குழந்தைகளையோ நீங்கள் எவ்வாறு வளர்க்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுக்கு அது பலன் தரும். நீங்கள் எப்படி வளர்க்கிறீர்களோ அப்படித்தான் பலன் தரும். இன்னைக்கு குழந்தைகள் விஷயத்துல சொல்லப்படுகிறது, 3 தரப்பினரிடம் இந்த குழந்தை வளர்கிறது. உங்களுடைய குழந்தை 3 வகையான மனிதர்களிடம் உங்களுடைய குழந்தை பருவம் ஒப்படைக்கப்படுகிறது. முதல்ல பெற்றோர், இரண்டாவது அந்த குழந்தையினுடைய ஆசிரியர்கள், மூன்றாவது சமூகத்திலே இருக்கக்கூடிய நல்லெண்ணம் படைத்த நல்லவர்கள். இந்த 3 பேரை விட்டு வெளியில போயிட்டா, இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, சமூக விரோதிகள் என்று சொல்லப்படக்கூடிய, சமூகத்தை கெடுத்து சீரழிக்கக்கூடக்கூடிய அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் குழந்தைகளுக்கு போய் சேர்ந்து விட்டால் இந்த குழந்தைகள் மட்டுமல்ல, அதனுடைய தலைமுறையே கெட்டு போய்விடும். அப்ப அதுலயும் கணக்கிட்டு சொல்றாங்க, இந்த குழந்தை பெற்றெடுத்த பெற்றோரிடம் இருக்கிற நேரத்தை விட வெளியிலே ஆசிரியர்களிடத்திலும் சமூகத்திலேயும் அதுக்கு குழந்தைக்கு நேரம் அதிகமாக செலவாகும். பெற்றோர்கிட்ட இருக்கிறது. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய அவசர காலத்துல நான் சொல்லியிருப்பேன், அந்த குழந்தை ராத்திரி படுக்கிறது 10 மணிக்கு மேல, ராத்திரி படுக்கிறது 10 மணிக்கு மேல. ஏன்னு சொன்னா இன்னைக்கு வீட்டினுடைய சூழல், தொலைக்காட்சி தொடர் அப்படியே வீட்டுல ஆக்கிரமிச்சிருக்கு. ஒரு வீட்டுல ஒரு குழந்தை 8 மணிக்கு அம்மா பசிக்குதுன்னு சொன்னாலும் அந்த அம்மா அந்த பசிக்கு உணவு கொடுக்கறதுக்கு தயார் இல்லை. கொஞ்சம் இந்த சீரியல் முடிவிட்டு 8:30 மணிக்கு, 8:30 மணி முடிஞ்சு 9 மணிக்கு அந்த பிள்ளை கேட்குது, அம்மா பசிக்குது, இரு சனியனே இந்த சீரியல் முடியட்டும். 9:30, 10, 10:30 இந்த சீரியலுடைய வரிசை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இல்லத்தரசிகளுக்கு கணவன் மற்றும் குழந்தைகளுடைய சிந்தனையே வருது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு ராத்திரி உணவு கொடுத்து படுக்க போட்டு அது 10:30, 11 மணிக்கு படுத்து காலையில அது எத்தனை மணிக்கு அந்த குழந்தை எந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறது. பள்ளிக்கூடத்துக்கே எப்படின்னு சொன்னா, பள்ளிக்கூடம் இன்னைக்கு குறைஞ்சதே 8:30, 9 மணி. மதரசா அதை பத்தி பேசினா இன்னால் இல்லாகி என்ன இளையராஜ்யம். மதரசா என்பது ஃபஜ்ர் தொழுத உடனே காலையில 6:30 to 7:30 மணி வரைக்கும். யாருடைய வீட்டினுடைய குழந்தைகள் மார்க்க கல்வியும் உலக கல்வியும் கற்கவில்லையோ நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நாளை இந்த குழந்தைகளால் உங்களுக்கு நஷ்டம், கை சேதம் அத்தனையும் வந்து சேரும். எதுவுமே கிடைக்காது. மார்க்க கல்வியை கற்றாதான் அந்த பிள்ளை அத்தா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கும். உலக கல்வியை கற்றாதான் அந்த பிள்ளை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்களை பாதுகாக்கும். 2 விஷயத்திலையும் பெற்றோர்கள் கவனக்குறைவாக இருந்தாங்கன்னு சொன்ன என்ன ஆயிரும், நாளை இந்த குழந்தைகள் ஞான சூனியங்களாகத்தான் இருக்கும். நீங்க என்ன எதிர்பார்த்து வளர்க்குறீங்களோ அந்த எதிர்பார்ப்புக்கு நேர் விரோதமாக எத்தனையோ வீடுகளில் சொல்லுகிறார்கள், இவன் என்னை விட்டு தொலைஞ்சா போதும். என்ன சொல்றாங்க, என்னை விட்டு தொலைஞ்சா போதும், நான் இவனுக்கு கொடுக்க வேணாம், இவன் எனக்கு கொடுக்க வேணாம், எதுவுமே செய்ய வேணாம், இவன் என்னை விட்டு போனா போதுங்கிற அளவுக்கு அவனால அவர்கள் தொல்லைகளை அனுபவிக்கிறார்கள். எனவேதான் இந்த மார்க்கம் அவர்களுக்கு சொல்லுகிறது, எந்த வயதில் எதை சொல்லி கொடுக்க வேண்டுமோ அதை சொல்லிக் கொடுக்காமல் வளர்த்தால் உங்களுடைய தலையில் நீங்களே மண்ணள்ளி போட்டுக் கொள்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஹதீஸ்ல சொல்லுவாங்க, உங்களுடைய வீட்டினருடைய விஷயத்துல நீங்கள் பிரம்பை அகற்றாதீர்கள். என்ன சொல்லுவாங்க, பிரம்பை அகற்றாதீர்கள் ஒரு ஹதீஸ். அது விஷயமாக மார்க்க அறிஞர்கள் என்ன இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஏன் பிரம்பு அகற்றாதீங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, எந்த வீட்டில் தந்தை கண்டிக்கவில்லையோ அந்த வீட்டில் ஷைத்தானுடைய நஃப்ஸுடைய மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள் நடக்கிறதுல எந்த விதமான தயக்கமும் இருக்காது. அத்தா தான் கண்டிக்கிறது இல்லையே, அம்மா தான் கேட்கறது இல்லையே அப்படின்னு அந்த பிள்ளைங்க என்ன செய்ய, தான் தோன்றித்தனமாக
துடுக்குத்தனமாக. இன்னொரு கை சேதத்திற்குரிய விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நாம் கண்ணார காணக்கூடிய காட்சி, ஒரு 7 வயசு 8 வயசு அல்லது 10 வயசு இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பெற்றெடுத்த அத்தா அம்மாவையும் சரி அல்லது நனிமா ஐயா இது மாதிரி வயசானவங்களையும் சரி மரியாதை குறைவாக அத்தாவை டேன்னு சொல்லுது, அம்மாவை கோடின்னு சொல்றது, ஐயாவை எல்லாம் வாடா போடா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கறது. இந்த மாதிரி எல்லாம் 7 வயசு 8 வயசு பிள்ளை பேசும்போது அத்தா அம்மா கண்டிக்கிறது இல்லை. மாறாக என்ன சொல்றாங்க, என் பிள்ளை என்னமா திட்டுறான் என்னைய. எப்படிய ஐயாக்காரர பிள்ளை சொல்றான், பையனுக்கு வயசு 10 வயசு, ஐயாவுக்கு வயசு 75 80 வயசு. டே ஐயா என்னடா பண்ற அப்படின்னு அந்த பிள்ளை கேட்கிறான். உடனே அந்த பிள்ளைய பார்த்து அத்தா சொல்றாரு, என் பிள்ளை என்னமா திட்டுறான் எங்க அத்தாவை. இந்த பிள்ளை எப்படிங்க திருந்தா? இந்த பிள்ளைக்கு எப்படி மார்க்க கல்வி கிடைக்கும்? இந்த பிள்ளைக்கு எப்படி அல்லாஹ் ரசூலுடைய பயம் வரும்? சொல்லப்படுகிறது, மார்க்க கல்வி கற்கக்கூடிய இடத்தில் அந்த மார்க்க கல்வி சொல்லி கொடுக்கிற உஸ்தாதுடைய அடிபடுற இடத்துல நரக நெருப்பு படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு தப்பி தவறி குச்சி பட்டுச்சுன்னா, ஏன் என் பிள்ளைய அடிச்சிய, அந்த பிள்ளை ஏன் என் பிள்ளைய அடிச்சிங்கன்னு சொன்ன, இங்க அப்படி நடக்கல, சில ஊர்ல நடக்குது. சில ஊர்ல மார்க்க கல்வி ஓதி கொடுக்கும் போது உஸ்தாது ஏதாவது தெரியாம அடிச்சுட்டாருன்னு சொன்னா வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போறாங்க. உடனே அவர் என்ன சொல்லுவாரு, உன் பிள்ளைக்கு நான் ஓதி கொடுக்கவும் இல்லை, அது உருப்பிட்டாலும் சரி உருப்பிடாலும் சரி விட்டுருவார். இப்படியெல்லாம் சில ஊர்ல நடக்குது, இங்க இல்ல. அப்ப அந்த குழந்தைகளை கண்காணிக்க வேண்டியது நம்முடைய கடமைன்னு மார்க்கம் சொல்லுது. 7 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பெம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணுமா, அந்த பிள்ளை சிறுநீர் கழிக்கிறது மலம் கழிக்கிறது இதெல்லாம் போயிட்டு சுத்தம் பண்ணக்கூடிய விஷயத்தை சொல்லி கொடுக்கணுங்கிறாங்க. சொல்லி கொடுக்குறோமா? அதே மாதிரி முதல்ல அந்த குழந்தை சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தையா இருக்கணும். அப்பதான் குழந்தை பேசி பழகுது. குழந்தை பால் குடிச்சுக்கிட்டு இருக்கையில பேசி பழகுது, கொஞ்சம் கொஞ்சமா அம்மா அத்தா அப்படின்னு சொல்லி பழகுது. என்ன செய்யணும், பெற்றோர்கள் அந்த குழந்தையின் இடத்துல முதல் வார்த்தை அல்லாஹ் அப்படின்னு சொல்லி பழகணுமா. இங்கதான் மம்மி டாடியில போயிட்டு இருக்க, எப்படி இருக்கு, அத்தா அம்மா கூட தேவையில்லை. மம்மி சொல்லு டேடி சொல்லுனா மவுத்து வரைக்கும் அதான் சொல்லும். அல்லாங்கிற வார்த்தை வராது, ரசூலுங்கிற வார்த்தை வராது. இன்னும் சொல்கிறார்கள், உங்கள் குழந்தைக்கு முதல் வார்த்தை அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள். அடுத்து எப்பொழுது அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கிறதோ அந்த குழந்தையினுடைய மெமரி, நினைவகம் இருக்கிறது இல்லையா, மூளையினுடைய மெமரி, அந்த மூளை காலியா இருக்கும், மெமரி நினைவகம். அந்த நினைவகத்துல நாம முதல்ல எதை சொல்லி கொடுக்கணும்னு சொன்னா, நமக்கெல்லாம் தூதராக வந்தது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொன்னது அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு அடுத்து சொல்லி கொடுக்குறாங்க, இந்த குழந்தையினுடைய நினைவகத்தில் நாம் சொல்ல வேண்டியது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் பெயர் ஆமினா, தந்தை பெயர் அப்துல்லா, பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலிஃப், அவங்க அத்தா பெயர் அப்துல் முனாஃப். 7 வம்சம் என்ன செய்யணுமா, அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணுமா. அத்தாவுக்கே தெரியல பிள்ளைக்கு எப்படி சொல்லி கொடுப்பாரு. அத்தாவை கூப்பிட்டு 50-60 வயசு ஆகுது, கூப்பிட்டீங்க வாங்க உங்க பேர் என்ன, என்னமோ சொல்றாரு. சரி நம்ம நபி யாரு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. சரிங்க, அவங்க அத்தா அம்மா யாரு, அத்தா அம்மா ஏதோ தக்கி தர மாதிரி சொல்லிடுறாரு, அப்துல்லான்னு சொல்லி ஆமீனான்னு சொல்லிடுறாரு. சரிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஐயா பேர் என்ன, ஐயா பேரா அவர் நாவூர் ஆண்டவங்கன்னு நினைக்கிறேன் பாரு. என்ன சொல்லுவாரு, நாவூர் ஆண்டவங்க இல்லாட்டி மைதீன் ஆண்டவங்கன்னு சொல்லுவார். மிகுந்த வேதனைக்குரிய வெட்கப்பட வேண்டிய விஷயம், இஸ்லாமியர்களுடைய ஒவ்வொருவருடைய நினைவிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் தந்தை பாட்டன் முப்பாட்டன் அவருடைய 7 தலைமையுடைய பெயர்கள் மனப்பாடமாக இருக்கணுங்கிறாங்க. அப்படி மனப்பாடமா இருந்து என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைக்கு அதை சொல்லி கொடுக்கணும். அடுத்து முக்கியமாக சொல்கிறார்கள், ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் ஒரு திறமை இருக்கும். ஒரு பிள்ளை என்ன செய்வான், அழகா எழுத்து முத்து முத்தா எழுதுவான். இன்னொரு பிள்ளை என்ன செய்வான், அவனுக்கு மெமரி பவர் நல்லா இருக்கு, எதை சொன்னாலும் நினைவு நல்லா வச்சுக்கிடுவான். இன்னொரு பிள்ளை என்ன செய்வான், அவனுக்கு பணம் வரையக்கூடிய திராணி, அவர் திறமை நல்லா இருக்கும். இன்னொருத்தன் என்ன செய்வான், நம்ம வியாபாரம் பார்க்கும் போது
அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கணக்கையும் உள்வாங்கி, அத்தா நீங்க இவ்வளவு காசு வாங்கணும், நீங்க குறைச்சு வாங்கிட்டீங்கன்னு சொல்லுவான். அப்ப அவனுக்கு கணக்கு நல்லா வருதுன்னு அர்த்தம். சொல்லப்படுகிறது, எந்த குழந்தைக்குள்ளாக எந்த திறமை இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போன்று அந்த குழந்தைகளை என்ன செய்யணும், நாம அந்த குழந்தையினுடைய சிந்தனைக்கு தகுந்தாற் போன்று அதுக்கு படிப்புல ஆர்வத்தை ஏற்படுத்தணும். அவனுக்கு எதுவுமே வரல, படிப்புங்கிறது வரல. இவர் என்ன நினைக்கிறாரு, நான் அங்க பார்த்த இன்ஜினியர் நல்லா சம்பாதிக்கிறாரு, இங்க பார்த்தேன் டாக்டர் நம்ம நல்லா சம்பாதிக்கிறாரு, நீ டாக்டர் ஆகணும் இல்லாட்டி இன்ஜினியர் ஆகணும். போட்டு அவனை போட்டு திணின்னு திணிச்சு அவன் இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம ஒண்ணும் இல்லாம போயிடுவான். 9ஆவதுல செவரேறு குச்சி போனவன் அதோட ஸ்கூலுக்கே வரமாட்டான். ஏப்பா வரல அப்படின்னு சொன்னா அவன் சொல்லுவான், எங்க அத்தா ஒரு பக்கம், எங்க அம்மா ஒரு பக்கம், வாத்தியார் ஒரு பக்கம், என்னைய படின்னு கொண்டாங்க, நான் படிப்பே தூக்கி போட்டு வந்துட்டேன். அப்ப இவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அந்த குழந்தையினுடைய வருங்காலம் இருக்கும். ஆசிரியர், பெற்றோர் மற்றும் சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்கள். அப்ப அந்த குழந்தைகளிடத்துல இருக்கக்கூடிய நல்ல தன்மைகளை கண்டுபிடிச்சு அந்த குழந்தைகளை என்கரேஜ் பண்ணணும், அவங்களை ஆர்வப்படுத்தணும். ஒரு குழந்தைகளிடத்துல ஒரு தன்மை இருக்கிறது, ஒரு படம் வரைகிறதோ அல்லது வேற ஏதாவது, சில பேருக்கு சின்ன பிள்ளையில அவன் எதையாவது ஒண்ணு எடுத்து ஏதாவது ஒண்ணு மாற்றி விஞ்ஞானியாவே இருப்பான். அப்ப அவனுக்கு அந்த விஷயத்துல ஆர்வத்தை ஏற்படுத்துறது, அந்த விஷயத்துல ஆர்வத்தை ஏற்படுத்துறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்களாம், அவங்கள சுத்தி சஹாபாக்கள்லாம் இருப்பாங்க, குழந்தைகள் தூரத்துல இருப்பாங்க. சஹாபாக்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, குழந்தைகளை எனக்கு பக்கத்துல வர விடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பெரியவர்கள் எல்லாம் விலகி குழந்தைகள் பக்கத்துல வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைகளுடைய தலையை தடவி கொடுப்பார்கள். அந்த குழந்தைகளுடைய பெயரை கேட்பாங்க. நல்ல பெயரா இருந்துச்சுன்னு சொன்னா சந்தோஷப்படுவாங்க. கெட்ட பெயரா இருந்துச்சுன்னு சொன்னா இது நல்ல பெயர் இல்ல, மாத்தணும்னு சொல்லி. அது மாதிரிதான் ஒருத்தர் வந்தார். ஒருத்தர் வந்த உடனே உங்க பேர் என்னன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. ஷர்ருன்னு சொன்னா தீமை, ஷர்ருண்டா தீமை. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல உன் பேர் ஷர் இல்ல, இனிமேல் உன் பெயர் ஹைர் என்பதாக சொன்னார்கள். ஹைர் என்றால் நலவு, லாபம், உயர்வு. நம்ம என்ன பேர் வைக்கிறோமோ அதான் அந்த பிள்ளைகள்கிட்ட அதனுடைய ரிசல்ட் உருவாகும். இப்ப தமிழ்ல பார்ப்போம், தமிழ்ல பார்த்திருப்போம், நம்மளுடைய ஊர்ல உண்டான புழக்கத்துல பார்த்திருப்போம். ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை, 2வது பிள்ளை பொம்பளை பிள்ளை, 3வது பிள்ளை பொம்பளை பிள்ளை, 4வது பொம்பளை பிள்ளை, 5வது பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. எல்லா பிள்ளைக்கும் பேர் வச்சாச்சு. 5வது பிள்ளைக்கு பேர் வைக்கிறாரு. என்ன பேர் வைக்கிறாரு? ஒரு பேர் இருக்கு நம்ம ஊர்ல பொதுவா. என்ன பேருங்க? போதும் பொண்ணுன்னு வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறாரு? போதும் பொண்ணுன்னு வைக்கிறார். அப்ப அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, என்னங்க இந்த பேர் வைக்கிறீங்க? இனிமே பொம்பளை பிள்ளை பிறக்க கூடாதுன்னு போதும் பொண்ணுன்னு வச்சேன். அதுக்கப்புறம் 2 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. என்ன பண்ண முடியும்? பேரை தானே வைக்க முடியும். என்ன பேரை தானே வைக்க முடியும்? அதுக்கப்புறம் 2 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. இது நான் சொல்றது களிமா சொன்ன வீட்டுல பேர் வச்சிருக்காங்க. என்னண்டு? போதும் பொண்ணுண்டு. அதுக்கப்புறம் 2 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. ஆக பிறப்பு என்பது அல்லாஹ் சொல்லுகிறான், நான் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு வரிசையாக ஆண் குழந்தை கொடுக்கிறேன், நாம் யாருக்கு நாடுகிறோமோ அவருக்கு பெண் குழந்தை வரிசையா கொடுக்கிறேன், நான் யாருக்கு நாடுகிறோமோ ஆணொன்னு பொண்ணொன்னு, அழகு ஒண்ணு ஆஸ்தி ஒண்ணு, அழகு ஒண்ணு ஆசை ஒண்ணு, மாறி மாறி கொடுக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். 4வது ஒரு குரூப் அல்லாஹ் சொல்றான், மையஷா அகீமா, நான் யாரை நாடுகிறோமோ அவங்களுக்கு முத்திரை வச்சிடுறேங்கிறான். எத்தனை முருங்கைப்பூ டப்பா வாங்கி சாப்பிட்டாலும் சரி, முருங்கைப்பூ டப்பா வாங்கி 10,000 ரூபா ஒரு டப்பா முருங்கை பூவுடைய லேகியன்னு சொல்றான். அதை வாங்கி சாப்பிட்டா புள்ள பிறக்குங்கிறான். வாங்கி சாப்பிட்டா அவன் தான் பணக்காரனா போயிட்டான். யாரு? லேகியை வைக்கிறவன். இவனுக்கு ஒன்றும் புள்ள பிறந்ததை காணா. ஏன்னா அல்லாஹ் சொல்றான்ல, நான் நாடியவருக்கு குழந்தை கொடுக்கிறேன், நாடியவரை குழந்தை இல்லாமல் முத்திரையிட்டு விடுகிறேன்கிறான். அப்ப அவன்கிட்ட தானே கேட்கணும். குழந்தை இல்லாதவங்க என்ன செய்யணும்? யாரெல்லாம் எனக்கு குழந்தை செல்வத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை மிகப்பெரிய அமானிதமாக அன்னை தந்தைகளே ஒப்படைக்கப்படுகிறது. இந்த பெற்றோர் தான் இந்த குழந்தை சொர்க்கவாதியா நரகவாதியாங்கிற தீர்மானிக்கிறாங்க. சொல்லுவாங்கல்ல ரசூலுல்லாஹ், இந்த பூமியில பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அல்லாஹ்வை ரப்பாகவும்
முஹம்மது ஆகிய என்னை நபியாகவும் ஏற்றுக்கொண்டுதான் பிறக்கிறது. ஆனால் அந்த பெற்றோருடைய வளர்ப்புல தான் அந்த குழந்தை தடம் மாறி போகிறது. எல்லா குழந்தையும் பிறக்கும் போது அல்லாஹ்தான் ரப்பா ஏத்துக்கிட்டு பிறக்குதான். எல்லா குழந்தையும் பிறக்கும் போது அல்லாஹ்தான் ரப்பா ஏத்துக்கிட்டு பிறக்குது. இந்த பெற்றோருடைய கவனக்குறைவுனாலும் இந்த பெற்றோர்களுடைய எதேச்சதிகார போக்கு வந்த மாட்ட கட்டுறதும் இல்லை, போன மாட்ட தேடுறதும் இல்லை. அதான் சொன்னாங்கல்ல, 10 மணிக்கு தான் அத்தா வீட்டுக்கு வருவாரு, பிள்ளை எல்லாம் தூங்கிரும். 10 மணிக்கு தான் அத்தா வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாரு, பிள்ளை எல்லாம் தூங்கிரும். அப்ப மனைவிட்ட கேட்பாரு, எல்லா பிள்ளைகளும் இருக்குதான்னு கேட்பாரு. இந்த அம்மா என்ன செய்ய, 1 2 3 4 5 6 இருக்குதுங்க எல்லாம். அந்த பிள்ளைய மூஞ்சி இவர் பார்த்தது இல்லை. அந்த பிள்ளை எந்திரிக்கிறது 8 மணிக்கு, இவர் 7 மணிக்கு எந்திரிச்சு போயிடுவாரு வியாபாரத்துக்கு. இவர் 7 மணிக்கு எந்திரிச்சு வியாபாரத்துக்கு போயிடுவார். இப்படிதான் அன்றாடம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் இந்த மாதிரி கேட்கிறாரு, என்னம்மா எல்லா பிள்ளையும் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி. இந்த அம்மா எண்ணி பார்த்துட்டு சொல்லிச்சு 6 இருக்குங்க அப்படின்னு. அப்ப இவர் கேட்டாரு, 6 இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்க போன நேரத்துல பக்கத்து வீட்டுக்கார வந்துட்டார். ஏப்பா என் பிள்ளைய காணா, உன் பிள்ளைய காணாட்டி உன் வீட்டுல தேடியா அப்படின்னு. அவன் சந்தேகம் வந்துருச்சு. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து இங்க படுத்திருந்த பிள்ளைய போல பிரட்டி பார்த்தா 5ல் 1 அவன் பிள்ளை, இந்த 6ல் 1 அவன் பிள்ளை. யாரு விட்டு பிள்ளை படுத்திருக்குன்னே தெரியாத அளவுக்கு தான் பெற்றோருடைய நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஏன்னா இவருக்கு பொழப்பு பூரா இங்க கடையில, பிள்ளைகளுக்கு பொழப்பு பூரா இவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைய போயிடும், பிள்ளைய எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இவர் கடைக்கு போயிடுவாரு. என் பிள்ளையுடைய முகத்தை பார்த்து 1.5 வருஷம் ஆச்சுன்னு சொல்ற பெற்றோர்லாம் இன்னைக்கு இருக்கிறான். அப்ப அந்த பிள்ளையுடைய சீர்திருத்தம் எப்படி இருக்கும், அந்த பிள்ளை எப்படி ஓதுது, எப்படி படிக்குதுன்னு எப்படி கண்காணிப்பீங்க? இதுக்குத்தான் பெரிய பெரிய நகரங்கள்ல எல்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல எல்லாம் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறான். என்ன சிஸ்டம்? இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஹோம் ஒர்க்ல பெற்றோருக்கு 2 பக்கம் வச்சிருக்கிறான். 5 பக்கம் எழுதுறதுல பிள்ளை 4 பக்கம் எழுதணும். யார் எழுதணும்? அத்தாக்கார ஒரு பக்கம் எழுதணும். அத்தா கேட்டாராம், ஏப்பா என் பிள்ளைக்கு தானே பீஸ் கட்டுறேன், என்ன எழுத சொல்றிய? அது தெரியுது, நீ என்ன படிப்பு வள்ளல்ல இருக்கேன்னு தெரிஞ்சாதான் அவன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்ப. நீ என்ன வள்ளல்ல படிச்சிருக்கேன்னு தெரிஞ்சாதானே அவன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்ப. நாங்க இங்க ரத்தத்தை வேறவையாக்கி இங்க ஒழிச்சு படைச்சு சொல்லிக் கொடுப்போம். அந்த பிள்ளை என்ன படிக்குது, எத்தனை புக்குன்னு தெரியாது உனக்கு. நீ ஏதோ ஆடு மாடு மாதிரி போகுது வருதுன்னு சொல்லி அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருப்ப. இன்னும் பெரிய வெக்கக்கேடு என்னன்னா, சில ஊர்கள்ல என் பிள்ளை எத்தனாவது படிக்குதுன்னு அப்பனுக்கு தெரியாது. என்னங்க, என் பிள்ளை எத்தனாவது படிக்குதுன்னு அப்பனுக்கு தெரியாது. அப்படியெல்லாம் சில ஊர் இருக்கு. ஏன்னா இவருடைய பொழப்பு, இவர் பிசினஸ் மேக்னெட், 24 hours இவர் பிசினஸ்லயே இருப்பார். அந்த பிள்ளையுடைய வருங்காலம் என்ன ஆகுறது? அந்த பிள்ளைக்கு சட்டம் எப்படி தெரியும், தொழுகையுடைய சட்டம் எப்படி தெரியும், உணவுடைய சட்டம் எப்படி தெரியும்? எதுவுமே தெரியாது. அப்ப மார்க்கம் சொல்லுகிறது, ஜீனத்துல் ஹயாத்தி துனியா, ஜீனத்துல் ஹயாத்தி துனியா, பிள்ளைகள் உங்களுடைய உலக வாழ்க்கையின் அலங்காரம் என்று சொல்கிறது. எந்த பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கிறீர்களோ அந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் அந்த பிள்ளைகளை நீங்க கண்காணிக்கிறது என்னங்க கடமையா இருக்கு. ஏதோ எறும்பு மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நீங்க பிள்ளை வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைகளுடைய தீன் கல்வியும் தெரியாது, மார்க்க கல்வியும் தெரியாது. தீன் கல்வியும் தெரியாது, மார்க்க கல்வியும் தெரியாது. அதனால பெற்றோர்களுடைய கடமை என்னன்னு சொன்னா, என் பிள்ளை என்ன படிக்குது, என்ன ஓதுது, அதை கண்காணிக்கணும். அது விஷயத்துல இன்னைக்கு என்ன பாடம் சொன்னேன், இன்னைக்கு என்ன பாடம் வாங்கிட்டு வந்தேன்னு கேட்கணும். அத்தா அம்மா 2 பேருமே கண்காணிச்சாதான் அந்த பிள்ளை வளரும். இன்னும் சில வீட்டுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, என் வீட்டுக்காரம்மா பாத்துக்கிடுவாங்க, என் பிள்ளை என்ன செய்வாங்க, என் வீட்டுக்காரம்மா பாத்துக்கிடுவாங்கன்னு சொல்லி விட்டுட்டு வந்துருவார். அந்த அம்மா என்ன செய்யும், பாத்திரத்தை வைக்கும், சோறாக்கும், கொல்ல பக்கம் வேலையை பார்க்கும். பிள்ளைகளை கண்காணிக்கிறது யாரு? எனவே நம்முடைய பிள்ளைகள் சுவனத்து பிள்ளைகளா நரகத்து பிள்ளைகளா என்பது முடிவு நம்முடைய கரத்திலே இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய வீட்டிலே உள்ள வருங்கால தலைமுறையினரையும் சுவனத்து பிள்ளைகளாக வளருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.